அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஃபேஷன் மகள் சேனலில் ஒரு வயசு பாப்பாவுக்கு பர்த்டே பாப்பாவுக்கு தைச்ச லெஹங்கா சோலியோட கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஃபேப்ரிக் இது. நிறைய இதில் ஒர்க் இருக்குது, பீட்ஸ் ஒர்க்கு. நான் இந்த பாப்பாவுக்கு நீளம் 8 இன்ச் வைக்கணும். நான் மேலே கீழே தைக்கிறதுக்கு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப லைட் கலரில் இருக்கும். அந்த கிரே கலரும் ஒரு க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி லைட் கலரில். இதோட லெஹங்காவோட துணியும் ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்கு கிட்டே 2 இன்ச் வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோலுக்கு நான் 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சு நெக்கோட நீளம். இது நமக்கு கழுத்துக்கிட்ட நாட் கட்டுற மாதிரி வரும், அந்த மாதிரி டிசைன் இது. அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணுறேன். ஷோல்டர்கிட்ட ஒரு 1 இன்ச் விட்டு நான் இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி தைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும் 2 சைடும். நம்ம பார்க்கும்போது இந்த சைடு நாட் வச்சு தைச்ச பிறகு நமக்கு ஒரு 1/2 இன்ச்சில் நமக்கு கிடைக்கும் போதும். இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். நிறைய பீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பார்த்து கட் பண்ணணும். இது இதுக்கு நான் காட்டன் லைனிங் தான் எடுத்திருக்கேன். பேக் சைடு வந்து நம்ம தனியாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா பேக் சைடு வந்து நெக்கு வரைக்கும் வராது. அதனால் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு இதுதான். இந்த சைடு நம்ம தைச்ச பிறகு மேலே நாட் வந்துடும். இப்போ பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு நான் ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 4 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ நமக்கு கீழே வந்து 5 இன்ச் வரும். தைச்ச பிறகு 4 இன்ச் நமக்கு கிடைக்கும். பேக் சைடு ஹூக்கு வர மாதிரி தான் இதை வந்து தைக்க போகிறோம். இப்போ இந்த அளவும் நம்ம வெட்டிக்கலாம். அகலம் நம்ம மேலே வச்சு அதே அகலம் தான். நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அதை விட 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுடுவேன் சைடில் தைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு வந்து ப்ளைனாக வரும், நடுவில் ஹூக்கு வரும். இப்போ இதுக்கும் நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது லெஹங்காவோட ஃபேப்ரிக்கு ரொம்ப அருமையான ஃபேப்ரிக்கு. சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட் பிங்க் கலரில் பாருங்கள் 3 சீக்வன்ஸ் வச்சு ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஹங்கா சோலியோட இந்த 2 கலருமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 17 இன்ச் தேவை. 1.5 இன்ச் மேலே பட்டிக்கு போயிடும். இப்போ நமக்கு தைக்க செய்யறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணால் நம்ம கம்மி பண்ணிவிட்டு 16 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். துணி இந்த மாதிரி நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மேலே பாருங்கள், ஒரு 4 இன்ச் விட்டுருக்கேன். இதோட டிசைன் என்னென்னா, நான் இது மேலே இந்த மாதிரி க்ராஸில் இந்த சைடு வரைக்கும் நான் கட் பண்ண போகிறேன். இந்த சைடு வந்து க்ராஸாக வரும். இந்த டிசைன் எப்படின்னா, கீழே நம்ம ரவுண்ட் சர்க்கிளாக கட் பண்ணணும். ஏன்னா பீக்கோ தைக்கும் போது கொஞ்சம் வளைய மாதிரி வரும். இங்கே நமக்கு தேவையான அளவு நம்ம ஒரு 12 இன்ச்சு 11 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பீக்கோ அடிக்கிறதுக்கு நமக்கு வளைவாக வரணும். மேலே வந்து நான் க்ராஸாக கொஞ்சம் கட் பண்ணுறேன். அதற்காக சைட்லேயும் க்ராஸாக கட் பண்ணுறேன். மேலே வந்து லைட்டாக குட்டி குட்டி ஃப்ரில்ஸாக வரணும். ஃப்ரண்ட் சைடு நமக்கு ஃப்ரில் வச்சிடலாம். பேக் சைடு நமக்கு எலாஸ்டிக் வரதுனால அந்த குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வந்துடும். பாருங்கள், இது க்ராஸாக நான் இந்த மாதிரி
மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரவுண்டாக வளைவாக இருக்கும், அவ்வளோதான். இது நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். 16 இன்ச் நான் வந்து கீழே ரவுண்டாக சர்க்கிளாக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம. ப்ளைனாக நம்ம அம்ப்ரெல்லா கட்டிங் கூட பண்ணலாம். ஆனால் குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வேணும்னுக்காக நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக ஃப்ரில் தேவையில்லை. பாருங்கள், அந்த சைட் க்ராஸாக வந்து கீழே ரவுண்டாக வளைவாக கொஞ்சம் வரும். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். மேலே நமக்கு ஃப்ரில்ஸும் வந்துடும், கீழே வந்து பீக்கோ கூட நம்ம அடிச்சிக்கலாம், அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான லைனிங் ஃபேப்ரிக் வந்து நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது 4ஆம் மடித்து போட்டு இதுக்கு மேலே அதை கட் பண்ண இது வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கோல் கம்மியாக வேணும்னா கூட அது கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸ் நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இதோட வீடியோ எனக்கு டிலேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நான் தைச்சிருக்கேன். பாருங்கள், நெக்கு கிட்ட பைப்பிங் வச்சு பேக் சைடு ஓப்பன் வச்சு தைச்சிருக்கேன். பேக் சைடு நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணேன் இல்லையா, அங்கே நான் நடுவில் ஓப்பன் வச்சு இப்படி தைச்சிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வந்து ஷோல்டர் கிட்ட நாட் வச்சுருக்கேன், நமக்கு கழுத்துக்கிட்ட தைக்கிற மாதிரி. இங்கே வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பீட்ஸ் எடுத்து தான் நான் கட் பண்ணி தான் தைச்சேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு நிறைய பீட்ஸ் வரும், ஊசி உடைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் பீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி தான் தைச்சிருக்கேன். ஸோ இன்னும் நம்ம பீட்ஸ் எடுத்தோன்னா அது வந்து சரியாக இருக்காது டிசைன், அதுக்காக நான் ஹெம்மிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஷோல்டர் இப்படி தைச்சிருக்கேன் நான் பைப்பிங் வச்சு. இந்த மாதிரி நாட் வச்சுருக்கேன் கழுத்துக்கிட்ட, பின்னாடி பேக் சைட் கட்டுற மாதிரி. இந்த மாதிரி குட்டியாக நான் வந்து போட்லி பட்டன்ஸ் தைச்சிருக்கேன். உள்ளே லைட்டாக குட்டி குட்டி துணி கட் பண்ணி வச்சு அது உள்ளே வச்சு நான் கட் பண்ணி தைச்சிருக்கேன். நாட்ஸுக்கு இந்த மாதிரி எண்டிங்கில் நம்ம வந்து வச்சு கையில் ஊசி நூல் வச்சு நம்ம தைச்சிக்கணும். இதுவும் அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும் குட்டி பேபிஸ்க்கு இப்படி தைக்கும்போது. அவ்வளோதான், இது சிம்பிளான ஒர்க் தான். அழகாக இருக்குது பாருங்கள். சைடில் தைக்கும் போது கூட நான் வந்து கரெக்டாக அந்த பீட்ஸ் நமக்கு கரெக்டாக வர மாதிரி தைச்சிருக்கேன். உள்பக்கம் இருக்கிற பீட்ஸ் எல்லாம் நான் எடுத்து தான் தைச்சிருக்கேன். நமக்கு ஒரு 3-4 தையல் நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் ஓவர்லாக் ஸ்டிச்சிங் வர அடிப்போம். அதுக்காக பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும். பேக் சைட் கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி நாட் கட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிசைன் இது. இப்போ இதோட லெஹங்கா தைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மேலே க்ராஸாக கட்டிங் பண்ணது நம்ம. இப்போ இதுக்கு குட்டி குட்டி ஃப்ரீல் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 2 துண்டியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சு சைடில் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர்லாக் அடிக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி துணிக்கு, ஏன்னா நூல் நூலாக பிசுறாக வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு தையல் அடிச்சுக்கலாம். இடுப்பு பகுதியில் வச்சு குட்டி குட்டி ஃபில்ட்டாக நம்ம பிடிச்சிக்கலாம், அதாவது கேதரிங் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி கேதர்ஸாக தைச்சிக்கலாம் நம்ம. பேக் சைட் கம்மியாக தான் பிடிச்சிருக்கேன், ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா பேக் சைடு நமக்கு இலாஸ்டிக் வந்துடும், ஃப்ரண்ட் சைடு வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி தைக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நெருக்கமாக நான் வந்து
கேதரிங் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், தைச்ச பிறகு நமக்கு ஒரு 11 இன்ச் நமக்கு கிடைக்கும். இப்போ லைனிங்கும் நடுவில் ஸ்டிச்சிங் அடிச்சுக்கிட்டு இதுவும் நம்ம குட்டி குட்டி ஃப்ரில் பிடிச்சிட்டு இதுவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம கேன் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இது குட்டி குழந்தைக்காக, அதுக்காக கேன் குத்துறது கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். நம்ம சைடில் இந்த மாதிரி நான் மடித்து தைச்சிக்கிறேன் 2 சைடும். அண்ட் இந்த சைடும் நான் மடித்து தைச்சிக்கிறேன். நடுவில் நமக்கு எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் நம்ம அதுவும் கேதரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெல்ட்டு தைக்க போகிறேன். மேலே $14.5 இன்ச் அளவுக்கு நான் துணி எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங்கும் நம்ம சேம் அளவில் கட் பண்ணிக்கலாம். இதோட நீளம் வந்து 4 இன்ச்சில் நான் கட் பண்ணியிருக்கேன் மேலே பெல்ட்டுக்கு. இந்த சீக்வன்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி நான் தைக்க போகிறேன். ஸோ இந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் மடித்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நான் மடித்து ஓரமாக தைச்சிக்கிறேன். சைட்லேயும் துணி நம்ம டபுளாக மடித்து தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வெட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது துணி தூக்காமல் கரெக்டாக நமக்கு அளவோடு வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு இப்படி நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். துணி மடித்து நமக்கு டபுளாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்து மெதுவாக தைக்கணும். ஒரு 1/2 இன்ச் துணி விட்டு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக இப்படி மடித்து தைச்சிக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம இது பெல்ட்டு தைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு நான் கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இடுப்பு அளவு 20 இருந்தால் 10 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட் சைட் கேன்வாஸ் வந்துடும். பேக் சைடு 6 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக்கும் திரும்ப 4 இன்ச் அளவுக்கு கேன்வாஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி 1.5 இன்ச் அகலத்தில் கேன்வாஸ் வெட்டி வச்சுருக்கேன். இது அயன் பண்ணுற ஸ்டிஃபான கேன்வாஸு. ஜென்ஸு ஃபேண்ட்டுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, திக்காக இருக்கும் அந்த கேன்வாஸு. இந்த கேன்வாஸ் நான் 1.5 இன்ச் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். நமக்கு வேண்டிய அளவு நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட் கேன்வஸும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். எலாஸ்டிக் மட்டும் 1 இன்ச்சு, ஏன்னா டபுள் சைடாக நம்ம தைக்க போகிறோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி இது தைச்சிக்கிட்டு இருக்கேன். எலாஸ்டிக் 6 இன்ச் வைக்க போகிறோன்னா ஒரு 5.5 இன்ச் வச்சா கூட போதும். ஏன்னா நம்ம இழுத்து அந்த தைக்கும் போது கொஞ்சம் 1/2 இன்ச் லூஸாக தான் ஆகும். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது குட்டி குழந்தை, அதுக்காக. இப்போ இப்படி மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஹூக் அட்டாச் பண்ணிக்கலாம். கையில் தைக்கிறதா இருந்தால் தைச்சி முடிச்சு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இது வந்து ஹூக்கு வந்து உள்பக்கமாக நம்ம வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்காக அதில் இருக்கிற முள் மாதிரி இருக்கிற இது வந்து நமக்கு உள்ளே போயிடும். அது குட்டி பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹூக் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேன்வஸ் வச்சு உள்பக்கமாக கேன்வஸ் வச்சு தைச்சிக்கலாம். கரெக்டாக அந்த ஓரத்தில் வர மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ மடித்து நம்ம ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இந்த பெல்ட்டுக்கு பேக் சைட் துணி வந்து டபுளாக நமக்கு மாட்டாமல் இருக்கான்னு பார்த்து தள்ளி விட்டுட்டு இது மெதுவாக தைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி துணி நமக்கு நிறைய வந்து பின்னாடி மாட்டிக்கும், நம்ம தைச்சிக்கிட்டே வருவோம், நமக்கு தெரியாது. இதுவே ஆர்கன்ஸா துணியாக இருந்தால் நமக்கு நிறைய மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எலாஸ்டிக் தைக்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம எலாஸ்டிக் கொஞ்சம் இழுத்து இழுத்து தைக்கணும். ஏன்னா துணி நம்ம அதிகமாக விட்டுருப்போம், எலாஸ்டிக் குறைவாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த கேதரிங் வரும். அதனால் எலாஸ்டிக் நம்ம இழுத்து இழுத்து கரெக்டாக அது அளவு லாஸ்ட்டில் நமக்கு அந்த கேன்வஸ் கரெக்டாக எண்ட் ஆகிற வரைக்கும் இது நம்ம தைச்சி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கேன்வஸாக இருக்கும்போது மேலே தையல் போட்டுட்டு எலாஸ்டிக் வரும்போது அதை அப்படியே நம்ம நடுவில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். லைட்டாக இழுத்து இப்படி ரெண்டு கையில் இப்படி இழுத்து அந்த ஸ்டிச்சிங்கை நம்ம எலாஸ்டிக் மேலே வரைக்கும் முடிச்சிக்கலாம். திரும்ப கேன்வஸ் வரும்போது மேல் பக்கமாக ஓர தையல் போட்டு முடிச்சிக்கலாம். பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. அளவு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இங்கே அதுக்கு நம்ம ஒரு 10லேருந்து 12 இன்ச் வரைக்கும் துணி எடுத்து உள்ள லைனிங் துணி நமக்கு மடிக்காமல் சிம்பிளாக வச்சா கூட போதும். 1 இன்ச் துணி இப்படி மடித்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அந்த ஹூக்கு மாட்டுற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஒரு 4 அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி நம்ம இது தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதுவும் அட்டாச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஹூக்கு நமக்கு போகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப லூஸாக இருக்க வேணாம், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதுக்காக சைடில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம சைடில் இது வந்து
லெஹங்கா வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் துணி மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் சேர்த்து நான் வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கிறேன். 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் கூட நம்ம தைச்சிக்கலாம். ஃபினிஷிங்காக நம்ம ஓவர்லாக் அடித்தா கீழே பீக்கோ தைச்சிட்டா நமக்கு லெஹங்கா ரெடி ஆகிடும். நான் லைனிங் துணி ஆல்ரெடி கீழே மடித்து வச்சுருக்கேன், தைச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட லெஹங்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு கேன் கொடுக்காமலே இது நல்லா அழகாக பஃபியாக இருக்குது. கீழே பீக்கோ அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் இந்த அவுட்லுக் பாருங்கள். கீழே சர்க்கிளாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணதுனால கொஞ்சம் லேயராக அழகாக வந்திருக்கு. பேக் சைடு எலாஸ்டிக் வச்சது அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சது பாருங்கள். இது ஃப்ரண்ட் சைடு கேன்வஸ் வச்சு குட்டி குட்டி கேதரிங் வச்சது அழகாக இருக்கு பாருங்கள். நீங்களும் அழகான டிசைன்களில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க தைங்க, அழகாக இருக்கும். புது புது டிசைன்ஸை கட்டிங் ஸ்டிச்சிங் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய லெஹங்கா சோலியோட டிசைன்ஸ் நான் ஆல்ரெடி கட்டிங் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். இந்த மாதிரி பேக் சைடில் போ வச்சதுனால இன்னும் அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ். ஒன் சைட் ப்ரெஸ் பட்டனும் ஒன் சைட் தைச்சிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.